உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கும் வாழ்க்கை சீரானதும் நிம்மதியானதுமாக மாறும். இப்போது இந்த அடிப்படை போதனைகளில் ஒன்று தற்போதைய நிமிடத்தில் முழுமையாக இருப்பது. பல நேரங்களில் நம்முடைய மனம் கடந்த நிகழ்வுகளுக்குள் சிக்கிக்கொண்டு வருந்தும். சில சமயம் இன்னும் நடக்காத எதிர்கால நிகழ்வுகளை நினைத்து பயமும் பதட்டமும் உருவாகும். ஆனால் உண்மையில் வாழ்க்கை நடப்பது இப்போதுதான். ஒருவர் எதை செய்தாலும் மனம் அங்கே இல்லையென்றால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத. நம்முடைய சிந்தனை இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அந்த நொடியின் அர்த்தமே மறைந்து போகிறது. ஒரு வேலை கூட்டத்தில் ஒருவர் உன்னை பற்றி குற்றம் கூறும்படியாக பேசினால் அடுத்த நொடி கோபம் எழும். ஆனால் மனம் அந்த உணர்ச்சியை கவனிக்கத் தெரிந்திருந்தால் அந்த கோபம் அந்த அளவுக்கு வலிமையானதாக இருக்காது. ஒருவர் தன் மனதை கவனிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை மெதுவாக மாறும். செய்யும் ஒவ்வொரு வேலைகளும் தெளிவான கவனத்தோடு நடக்கும். சாப்பிடும்போது உணவின் சுவையை உணர முடியும். மற்றவர் பேசும்போது தன் பதிலை மனதில் அமைத்து கொள்ளாமல் அவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்க முடியும். இவையெல்லாம் சிறிய செயல்கள் போல தோன்றினாலும் அவை மனத்தை நிலையான அமைதிக்கு இட்டுச் செல்கின்றன.